ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல Windows 11 ஸ்டைல்ல வந்து மாத்த முடியும். ஓகேவா? நான் சொல்ற இந்த செட்டிங்ஸ் மூலியமா ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க, என்னுடைய ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்க, நான் லாங் பிரஸ் பண்றேன். பண்ணோனே வந்து பாருங்க, விண்டோஸ்ல வரக்கூடிய ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகுது பாருங்க. ரீஃப்ரெஷ் கமாண்ட் வந்து இருக்கு. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஐகான்ஸ் வந்து பாருங்க சேஞ்ச் பண்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. மீடியம், லார்ஜ் அந்த மாரி வந்து பாருங்க. ஸோ பாருங்க, வியூல போயிட்டு நான் வந்து பாருங்க மாத்துறேன். ஸோ சேம் வந்து பாருங்க விண்டோஸ்ல இருக்க மாரி வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் மெனு நான் வந்து கிளிக் பண்றேன். மெயின் மெனுல வந்து பாருங்க, என்னெல்லாம் குடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் எல்லாமே வந்து பாருங்க டீடெயிலா ஷோ ஆகுது பாருங்க. அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு சர்ச் ஆப்ஷன்லயும் வந்து பாருங்க சூப்பராவே இருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விண்டோஸ்ல வர மாரி வந்து பாருங்க சேம் வந்து குடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ மவுஸ் செட்டிங்கா இருக்கட்டும், செக்யூரிட்டியா இருக்கட்டும், அதே மாரி வந்து பாருங்க பேட்டரி, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வைஃபை ஆப்ஷன், டேட் டைம் எல்லாம் வந்து பாருங்க எப்படி வருதுன்றது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப திஸ் பிசின்றத ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி வந்து பாருங்க, விண்டோஸ் ஸ்டைல்ல வந்து பாருங்க சூப்பராவே ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஸோ சைடுல வந்து பாருங்க சர்ச் எல்லாமே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மினிமைஸ், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆப்ஷன்ஸும் இதுல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் மார்க் இருக்கிறத நீங்க வந்து க்ளோஸ் பண்ணீங்கன்னா, க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? கிளிக் பண்ணோனே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதுல விட்ஜெட் சொல்லிட்டு ஒரு தனி ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இதுல போயிட்டு நீங்க விட்ஜெட்ஸ் எது வேணுமோ நீங்க வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். விட்ஜெட்ஸ் எல்லாமே இதுல வந்து ஷோ பண்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்க, நான் செட்டிங்ஸ்க்குள்ள போறேன். இந்த செட்டிங்ஸ்க்குள்ள போனே வந்து பாருங்க, விண்டோஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் வந்து பாருங்க குடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க எப்படி இருக்குன்றது ஓகேவா? ஸோ அதே மாரி வந்து பெர்சனலைஸ் வந்து குடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ இதுல வந்து ஸ்டார்ட் அப் மெனு வந்து எப்படி வேணும்ன்றது வந்து குடுத்துருக்காங்க. நீங்க இதுல போயிட்டு எந்த மாரி வேணுமோ நீங்க அத செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பாருங்க, ஆப்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. இன்ஸ்டால்டு ஆப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பெர்சனலைஸ், ப்ளூடூத் அண்ட் டிவைஸ் அந்த மாரி நெறைய ஆப்ஷன் வந்து குடுத்துருக்காங்க. மவுஸ் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க, எப்படி வேணும்ன்றது. சேம் வந்து பாருங்க டிட்டோ விண்டோஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அத்தனையும் வந்து குடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா வந்து பாருங்க, இதுல யூஐ குரோம்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சேம் டெஸ்க்டாப்ல வரக்கூடிய குரோம் ப்ரௌசர் மாரி வந்து இதுலயும் வந்து குடுத்துருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்றது. அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனலா நீங்க இன்ஸ்டால் பண்ண ஆப்ஸ் மூலியமாவும் நீங்க வந்து குரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி உங்க மொபைல்ல எப்படி செட் பண்றதுன்னு நான் ஷோ பண்ணிர்றேன். ஓகேவா? வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இதுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டிராய்டு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஓகேவா? இந்த ஹைப்பர் டிராய்டு வந்து Play Storeல இருக்கு. ஸோ Play Storeல ஹைப்பர் டிராய்டு சர்ச் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒண்ணு வரும் ஓகேவா? ஜஸ்ட் இத வந்து நான் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து லான்ச் பண்ணுங்க. லான்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா விண்டோஸ் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா வந்துரும். இதுல அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ற ஆப்ஷன்ஸ் இதுல வந்து குடுத்துருக்காங்க ஓகேவா? ஸோ நியூ ஃபோல்டர் நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபோல்டர கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாரி வரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்றது ரொம்பவே சிம்பிள் ஓகேவா? ஸோ யார் வேணாலும் எந்த ஃபோன் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டைல்ல யூஸ் பண்ணி போர் அடிச்சவங்க ஸோ இந்த லான்ச்சர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லான்ச்சர் தான் ஓகேவா? நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லேண்ட்ஸ்கேப் இல்லாம உங்களால போர்ட்ரேட் மூலியமாவும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் எப்படி நான் ஷோ பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல லான்ச்சரோட செட்டிங்ஸ்குள்ள போணும் ஓகேவா? ஜஸ்ட் செட்டிங்ஸ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளேன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்ப்ளேன்ற ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளே ஓரியன்டேஷன் இருக்கும். இதுல போயிட்டு நீங்க வந்து போர்ட்ரேட்ன்றத கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு போர்ட்ரேட் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா வந்துரும் ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இந்த மாரி நீங்க வந்து போர்ட்ரேட் ஸ்டைல் கூட பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா? ஸோ பாத்துங்க எப்படி இருக்குன்றது ஓகே. போர்ட்ரேட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும் ஓகேவா? உங்களுக்கு வியூ பண்றதுக்கு. டேப் யூஸ் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணீங்க ஓகேவா?